அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரின் உரிமை சொத்து என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குற்றம் செய்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு நாள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வார்கள். மனமாறி இறைவனுடைய பாவ மன்னிப்பை தேடுகின்ற நல் உள்ளங்களும் இருக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்திலே தான் செய்த குற்றங்கள் உறுத்தினாலும் அதை வெளிக்கொணராதவாறு மக்கள் மத்தியிலே தான் உண்மை உள்ளவன் என்பதை வெளிப்படுத்த தன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்ற உள்ளங்களும் இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவானை கொன்ற ஏரோது கலங்கி நிற்பதையும், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் திருமுழுக்கு யோவானாக மறுபிறப்பு பெற்றிருக்கிறாரோ என்று அவன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற கலக்கத்தை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் பல நேரங்களிலே இறைவனுக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தவறுகளும் துரோகமும் செய்திருந்தால் நம் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுகின்ற பொழுது அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெற இன்றைய திரு வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதோடு சேர்ந்து அன்னையாம் திருச்சபை இன்று புனித பியோ அருள் பணியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் பறித்து அழைக்கிறது. இளம் வயதிலிருந்து குருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் தன்னுடைய குருத்துவ வாழ்வை ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே பாவ சங்கீதனம் என்கின்ற அருட்பொழிவுக்காக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர் இவர். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய உடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 5 காயங்களை பெற்று இதோ இன்று அன்னையாம் திருச்சபையிலே புனிதராக வலம் வந்து உங்களுக்காகவும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த புனிதருடைய வாழ்க்கை தடத்தை நாமும் பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை கொடுக்க தகுதி பெறுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருட்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியினால் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தி நீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்று பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை வாக்குகள் 1 முதல் 8 முடிய. தாரீசு அரசனுடைய 2ஆம் ஆட்சி ஆண்டில் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயற்திய
சூல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசதாத்தின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது: இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்குவதில்லை. வேலையால் தான் கூலியாகி வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 149 பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களிகூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ?
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனநிறைவு என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. நாம் நிறைவாக இருக்க வேண்டும், மனநிறைவோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எத்தனையோ உள்ளங்கள் ஆலயங்கள் ஆலயலாங்க அலைந்து தெரிவதையும், மனநல மருத்துவர்களை சந்தித்து தன்னுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியே வருவதற்கு வழிவகைகளை தேடுவதையும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் நீங்களும் நானும் அந்த சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சோதனைகள் வருவது இயற்கைதான். சோதனைகளை வெல்ல வேண்டும் என்பதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து 3 ஆண்டுகள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து வெளிவர தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக, வாழ்வின் வழியாக காட்டியிருக்கின்றான். ஆனால் அழிந்து போகக்கூடிய இந்த ஊனுடலுக்காக நாம் எடுக்கின்ற எத்தனையோ முயற்சிகள் பல நேரங்களிலே எத்தனையோ அழிவுகளை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒழிய நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு நீங்களும் நானும் சிறந்த சாட்சிகளாக கூடத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒருபுறம் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கப்பட்ட ஏரோது மன்னனுடைய நிகழ்வினை நமக்கு இன்று லூக்கா நற்செய்தியாளர் திருவழிபாட்டின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அழிந்து போகக்கூடிய உடல், இந்த உடலுக்குள் ஏற்படுகின்ற எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுவதையும், அந்த ஆசைகள் அனைத்தையும் இந்த உடலுக்காக நாம் ஈடுபடுவதையும் பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே மன வருத்தத்தை தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. திருடுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், புறம் சொல்லுதல், அடுத்தவர்களை தவறாக சித்தரித்தல், அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருத்தல், இப்படி பல எண்ணங்களோடு இருக்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் காணப்படுவது ஏரோது மன்னன் தன்னுடைய காம வெறியினால் திருமுழுக்கு யோவானை கொலை செய்தையும் நாம் காணுகின்றோம். இவ்வாறு அவன் தவறு செய்தவன் தன்னுடைய குற்றத்திற்காக மனம் வருந்துகிறான். ஒருபுறம் இருந்தாலும் அந்த மன வருத்தம் அவனை எந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தான் செய்த குற்றங்கள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தாலும் அதிலிருந்து அவன் விடுதலை பெற்றானா, அவன் விடுதலை பெறுவதற்கு வழிவகைகளை தேடினானா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. மன வருத்தம் இருந்தது. அந்த மன வருத்தத்தோடு வாழ்ந்தானை ஒழிய அதற்கு தேவையான வழிமுறைகளை அவன் கடைபிடிக்கவில்லை. யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். மாசற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று மனம் வருந்தினான் ஒழிய அவன் திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வரவில்லை. அதுபோலத்தான் ஏரோது மன்னனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். திருமுழுக்கு யோவானை கொன்றுவிட்டேன் என்று ஒருபுறம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்வை பார்க்கின்ற பொழுது மக்களுடைய வார்த்தை திருமுழுக்கு யோவான் மீண்டும் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே நான் தானே அவனை கொலை செய்தேனே என்று அந்த குற்ற உணர்வு அவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஏரோது மன்னனை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்கிறோம் என்று சிந்திக்க நமக்கு இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். இந்த தவறுகளை செய்துவிட்ட பிறகு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த எண்ணங்கள், ஒரு வருத்தம், ஒரு மனவேதனை, இவை அனைத்தையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய குரல் தான் இந்த மனசாட்சி வழியாக நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்ற எண்ணங்கள் நமக்குள் தோன்ற வேண்டும். நான் செய்த பாவங்களை என் தேவன் மனசாட்சி வழியாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகள் வழியாக எனக்கு அழைப்பு கொடுக்கிறாரே, அதிலிருந்து நான் விடுதலை பெறுகின்றேனா, அந்த பாவத்திற்காக குற்றத்திற்காக நான் மனம் வருந்துகிறேனா என்ற எண்ணங்களை எடுத்து அதை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் வாழுகிற பொழுது நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது இயேசு உங்களையும் என்னையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அதோடு சேர்ந்து இன்றைய அன்னையாம் திருச்சபை
அருள்பணியாளரான புனித பியோவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் விரித்து அழைக்கிறது. தந்தை பியோ அவர்கள் ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ விரும்பியவர்தான் இவர். இளம் வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர். 1887 ஆண்டு மே மாதம் 25 இத்தாலி தேசத்திலே பிறந்தவராக இருக்கின்ற இவருக்கு மூத்த சகோதரனும் 3 சகோதரிகளும் இருக்கிறார்கள். இவர்களோடு தன்னுடைய சிறு வயதிலே இறைவனோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தவர். இளம் வயதில் ஆலயத்திற்கு செல்வதும் மாலை நேரத்திலே பெற்றோர்களோடு இணைந்து மாலை செபமாலையில் கலந்து கொண்டு தன்னுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இவர் கப்புச்சியன் சபையிலே தன்னை இணைத்து கொள்ள ஆரம்பித்தார். தன்னை இணைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவரோடு தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் குருத்துவ பணியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உடல்நலக் குறைவினால் ஏற்பட்ட காரணத்தினால் தன் பெற்றோர்களோடு தன்னுடைய நாட்களை கடந்து செல்ல விரும்பி அவர் தன் பெற்றோர்களோடு இணைந்து தன்னுடைய நாட்களை கடந்து வந்தார். குணமான பிறகு மீண்டும் திருவர சபையிலே இணைந்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்துக் கொண்டிருந்தவர் ஏறக்குறைய 1917 ஆண்டு முதல் உலகப் போரில் காயமடைந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன்னுடைய வீரர்களுக்கும் தன்னுடைய அன்பின் சேவையை, மருத்துவ சேவையை பணியாற்றி கொண்டிருந்தார். இப்படி தன்னுடைய மருத்துவ சேவை அனைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவருக்கு 1918 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய உடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 5 காயங்களை பெற்றார். கரங்களிலும் தன்னுடைய கால்களிலும் வலது புற விழாவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற அதே காயங்களை பெற்று அதிலே வருகின்ற வேதனையின் வழியாக தன்னுடைய பாவத்திற்காகவும் உலகம் செய்த பாவத்திற்காகவும் அதற்காக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருந்தார். இதில் சிந்திக்கக்கூடியது என்னவென்றால் இவருடைய காயங்களிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த இரத்த கசிவின் வழியாக எந்த விதமான துர்நாற்றமும் இல்லாமல் நறுமணம் வீசக்கூடியதாகத்தான் இருந்தது. பல நேரங்களில் இந்த காயங்கள் ஆறும் மீண்டுமாய் இதே காயங்கள் அவருடைய உடலிலே 5 காயங்களாக மாற்றப்பட்டன. மருத்துவர்கள் சோதனை செய்தார்கள். இந்த நோயினால், இந்த காயத்தினால் அவருக்கும் அவர் அருகில் இருக்கின்ற எவருக்கும் தொற்றுகள் ஏற்படாது என்று தெளிவாக முடிவு செய்தார்கள். இறுதியாக அவருடைய காயங்களை அவர்கள் ஸ்கேன் செய்து பார்க்கிற பொழுது இந்த காயங்கள் எலும்புகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சதைகளோடு தான் இந்த காயங்கள் நின்று விட்டன என்பதையும் அவர்கள் முடிவு செய்தார்கள். இவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த காயத்தின் வழியாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர் இறைவனோடு தன்னுடைய ஆவியை சமர்ப்பித்து இயற்கை எய்தினார் என்பது இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. ஏறக்குறைய 1968 ஆண்டு 23 நாள் சிவமாலையை தன்னுடைய கையில் பிடித்தவராக இயேசு மரியா என்ற திருப்பெயரை உச்சரித்தவாறு தனது 81வது வயதில் தன்னுடைய ஆவியை கடவுள் கரத்தில் அர்ப்பணித்தார். 1999 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவருக்கு அருளாளர் பட்டமும் 2002 ஆண்டு ஜூன் மாதம் 16 இவருக்கு புனித பட்டமும் வழங்கி அன்னையாம் திருச்சபை இவரை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய கல்லறையை 2008 ஆண்டு மார்ச் மாதம் 3 கல்லறையை தோண்டி எடுக்கின்ற பொழுது இவருடைய உடலானது அழியாத உடலாக காணப்பட்டது என்று இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. இது முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடியது என்னவென்றால் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய உடலிலே இருந்த 5 காயங்கள் இவர் இறந்த பிறகு இவர் உடலிலிருந்து இந்த காயங்கள் முழுவதுமாக மறைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த அளவிற்கு இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் இவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தன்னுடைய பாடுகளாக ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய உடலில் இந்த காயங்களின் வழியாக ஏற்பட்ட வலியினை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு எதிராக தவறுகள் செய்திருந்தால் அந்த பாவத்திற்காக மனம் வருந்துவோம். ஏரோது எந்த அளவிற்கு மன வருத்தத்தோடு நிறுத்தினானோ அவனை போல் அல்லாமல்
மனம் வருந்துவோம், இறைவனிடம் திரும்புவோம், புனித பியோவினுடைய பாத சுவடுகளை பின்பற்றுவோம். நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியினை தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித பியோவின் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஓப்பளிக்கும் ஏற்புடைய பழிப்பொருளை ஒப்புக்கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பியோவின் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தோடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பியோ மற்றும் இவ்வுலகில் மகோதவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும்.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே என் பங்கு, அவரை தேடும் ஆன்மாவுக்கு அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித பியோவின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தி அருளும். எங்களில் தொடங்கி இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு